நகோமியோடு போனால் அவள் வாழ்க்கையில் மறுவாழ்வு கிடையாது என்று அறிந்துதான் அவளோடு வருகிறாள். பொதுவாக யாரும் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக அர்ப்பணிக்க மாட்டார்கள். அதுவும் மாமியாருக்காக என்றால் நிச்சயம் செய்ய மாட்டார்கள். கொஞ்சம் வயதான பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்லை. இவள் ஒரு இளம் விதவை. அவளுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. தன் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தால் வேறு திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ரூத் தன் சுக வாழ்வை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தன் மாமியாரோடு கூட இருந்து அவளுக்கு ஆறுதலாகவும் பக்கபலமாகவும் இருந்து கஷ்டப்படுவதையே தெரிந்து கொண்டாள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களை வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாய்